ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் தஞ்சாவூர் பஞ்சாபகேஸ்வரர் அப்படிங்கிறவர் பற்றி பார்க்குறோம். பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணார். பெரியவா சதாராவில் இருக்கார். இவருக்கு வயசாகிடுத்து, 60 வயசு ஆகிடுத்து. தான் ஓய்வு பெற்றுக்கலாம்னு நினைக்கிறார். பெரியவாட்ட போய் சொல்கிறார், சரி நீயா நினச்சிட்ட, சரி பரவாயில்ல நாளைக்கு வா அப்படிங்கிறார். அடுத்த நாள் பெரியவாட்ட போகிறார். நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா வஸ்திரம் கொண்டு வர சொல்கிறார். வஸ்திரம்லாம் கொடுக்குறார். உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சது. ஊருக்கு போகிறதுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறார். தஞ்சாவூர் போகிறதுக்கு இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சது. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு அப்படிங்கிற. காசு பணத்தை விட இந்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுன்னு சொல்கிறார் பாருங்க, அதுதான் நிலைக்கும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது, எந்த கஷ்டத்தையுமே கொடுக்காது. ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசீர்வாதம், மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், இதுதான் நமக்கு வேணும். இது எந்த ஒரு காலத்திலையும் நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையுமே கொடுக்காது. நாம அது தெரியாம பணத்தின் முன்னால நம்ம போயிட்டு இருக்கோம். பணம் பணம் பணம்னு. பணம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், அதுதான் எல்லாவற்றுக்கும் நிரந்தரம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு பணத்தின் பின்னால நம்ம போறோமே தவிர தெய்வ பக்தி, கடவுள் வழிபாடு, இது பின்னாடி நம்ம அதிகம் போறதுக்கு மனசு யோசிக்கிறது. பெரிய ஒன்றும் பெருசா கொடுக்கல. ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு பணம், ஒரு வஸ்திரம், வேஷ்டி கொடுக்குறாரு, அவ்வளவுதான், போயிட்டு வா அப்படிங்கிற. அடுத்த ஒரு நாள் 2 நாள்ல ட்ரெயினில் புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறார். பஞ்சாபேஸ்வரர் அவரோட சொந்த ஊர் பஞ்சாபகேஷ், தஞ்சாவூர். தஞ்சாவூர் போகிறார். அதுக்கு முன்னாடி தகவல் சொல்லிட்டார், போல வரப்போகிறோம் சொல்லிட்டார். ஆற்றுல பார்த்து மாமி ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறார் ஆற்றுக்காரரை. ஏன்னா பல காலமாக மகாபெரிவாளோட யாத்திரை போயிட்டே இருக்கார் ஆத்துக்காரர். அவர் அதிகம் பார்க்கவே முடியாது. பெரியவா யாத்திரைன்னா அப்படித்தான். பெரியவாட்ட இருந்தால் எனக்கு சிக் லீவு, எனக்கு அந்த கேஷுவல் லீவு, அதெல்லாம் அங்கே கிடையாது. இங்கே சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே தான் இருக்கணும். அவர் என்ன உத்தரவிடுறாரோ அதான் பார்க்கணும். இங்கே அதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் தயாராகி ஒரு அர்ப்பணிப்புங்கிற ஒரு நிலை, ஒரு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களால் மட்டுமே மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். நம்மெல்லாம் ஆசை நிறைய இருக்கு, மனுஷர்களுக்கு ஆசை நிறைய இருக்கு. மகாபெரிவாட்ட போனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நினைச்சு அங்கே போகக்கூடாது. இவருக்கு கைங்கரியம் பண்றோமே, நமக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த மகானுக்கு கைங்கரியம் பண்றோமேங்கிற அந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். அது நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். நாம ஆசைப்படக்கூடாது, பொருளுக்கு நாம ஆசைப்படவே கூடாது. நம்மளை சேரணும் பொருள். பொருள் சேரும். குரு நம்பிக்கை இருந்து பக்தி இருந்தால் நம்ம காலத்தில் நம்ம என்ன கிடைக்கணுமோ, என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நமக்கு குருநாதர் கொடுத்துடுவார். அப்படி கொடுத்துதான் பெரியவா எல்லாரையும் வச்சுட்டு இருந்தார். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா
நம்ம ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வேலை செய்ய முடியுமா? முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் அது இல்லாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப ஆபத்து. மடத்தில் இருக்கா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னா பெரியவா தான் எல்லாம், பெரியவா நமக்கு எல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை, சந்தோஷம் மகான் கிட்ட இருக்கோம், தெய்வத்துக்கிட்ட இருக்கோம், கடவுள் கிட்ட இருக்கோம், நடமாடும் தெய்வம் இவர், அந்த நம்பிக்கை இருக்கணும். ட்ரெயினில் புறப்பட்டார், வந்துடுறார், தஞ்சாவூருக்கு வந்துடுறார். மாமிக்கு சந்தோஷமான சந்தோஷம், வாங்கண்ணா ரொம்ப நாளாச்சு உட்காத்தி வச்சு அவருக்கு விதமாக சமைச்சு போடுறார் டெய்லி. ஒரு மடத்தில் வேலை செய்கிறோன்னா சாப்பாடெலாம் கிடைக்கும், அது நேரத்துக்கு கிடைக்குமா அது சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு ஆற்றுல இருந்து மனைவி பார்த்து பண்ணுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுறேன், இன்னும் கொஞ்சம் கறி போடுறேன், இன்னும் ஒரு டம்ளர் பாயசம் குடிங்கோ. இந்த உபசரணை எங்கே கிடைக்கும்? வீட்டில் தான் கிடைக்கும். அதெல்லாம் மனைவியோ அம்மாவோ அதெல்லாம் பண்ணணும். இவருக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, அதனால் ஆற்றுல மனைவிக்கு சந்தோஷம், ஒரு பையனுக்கும் சந்தோஷம், அப்பா வந்துட்டார். பையன் ஒரு கம்பெனியில் தஞ்சாவூரில் வேலை பார்த்துட்டு பையன். நாள் போயின்னு இருக்கு. டெய்லி என்ன பண்ணுறார், பெரியவா படம் கொண்டு வச்சு பெரியவாளுக்கு ஒரு புஷ்பம் வச்சு டெய்லி குருநாதரை விடாமல் பிரார்த்தனை பண்ணுறார். பஞ்சாபேஷ் வந்தாலுமே பெரியவா தான் எல்லாம், இன்னும் பெரியவா தான் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எதாக இருந்தாலும் காலங்காலத்தால் பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறது, மத்தியான நமஸ்காரம், சாயங்கால நமஸ்காரம், ராத்திரி படுத்துக்கும் நமஸ்காரம். பெரியவாட்ட இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அந்த பக்தி இன்னும் அவர் மனசில் இருந்தது. என்ன, பெரியவா கூட நடமாடலையே தவிர ஃபிசிக்கலாக மனசளவில் பெரியவா கிட்ட தான் பஞ்ச வயசே இருந்தார். ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு ரிட்டையர் ஆன ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டையர் ஆகி வந்தோடனே ஒரு வாரம் 10 நாள் நல்லா கவனிப்பேன் மாமி. வீட்டில் எல்லாம் நல்லா கவனிப்பாங்க. கொஞ்சம் நாளாகிடுது அப்படின்னா உட்காந்துட்டே இருக்கல, இந்த இபி பில் போய் கட்டிட்டு வந்துருக்கோம்ல, கார்டு எடுத்து பணத்தை கொடுப்பேன், போயிட்டு வரணும். உட்காந்துட்டே இருக்கல, கொல்லையில் அந்த மரத்தை பொழந்துருக்கோம்ல, அந்த விறகு கொஞ்சம் உடைச்சி அடுப்புக்கு விறகு தேவை அப்படிப்பா. எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவா. ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாருன்னா நிம்மதியாக இருக்கலாம்னு இல்லை. சில பேருக்கு தோணும், இங்கே இருக்கிறதோட ஆஃபீஸ்க்கே போயிடலாம் போல இருக்கட்டும் தோணும். சில குடும்பத்தில் அப்படியும் இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.